இப்போ குக்கர் திறக்கிறாங்க பாரு. வெயிட் எடுத்து தரேன். ஒரு நீ குழம்பு வந்து போய் உனைய சொன்னாலே எடுக்கவே எடு எடுத்த வீல மாசு குழம்புக்கு பாருப்பா. குழம்பு க்ளோஸ் பண்ணிக்கோ, காமிச்சுக்கோ பக்கத்தில். ஜூம் பண்ணாம பேசக்கூடாது. ஊறுகாய் மாதிரி வந்திருக்கு பாருங்க. வாத்தி ஜாம் மாதிரி வந்திருக்கு. ஊறுகாய் மாதிரி கட்டியாக ஃப்ளாஷர் போட்டனால கலர் இல்லை. இப்போ பாருங்க ரியல் கலரே. ரியல் கலரே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு சுடி சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நான் சொன்னேன் இதில் வந்து எள்ளு பொடி இருக்கு இல்லையா, ஈவன் நம்ம குழம்பு தோசைக்கு போடுற தோசை பொடி எள்ளு பொடி போட்டால் கூட இன்னும் டேஸ்ட் என்ரிச்சாக இருக்கும். பட் நான் போடலை. அதிகமாக ஆமாம், என்ரிச்சுன்னா ஜாஸ்தியாக இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாகும்னு அர்த்தம். என்ரிச் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் பார்க்க. இந்த நான் ஊற்றின எண்ணெய் பாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் நன்மை கற்கும். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா? ஓகே பாய். இதை இது பருப்பு காயங்க இருக்குது. ஸ்டாப் பண்ணிட்டியா? ஸ்டாப் பண்ணிக்க. சரி வா, போதும்.